வணக்கம். வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க மே மாதம் வியட்நாம் விஜயம். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இரத்த தான நிகழ்வு. வடக்கு மற்றும் தெற்கு மாணவர்களிடையே நட்புறவை ஏற்படுத்தும் வகையிலான சந்திப்பு இளவாலை சென்ட் ஹென்ரிஸ் கல்லூரியில். சீனாவில் உணவகத்தில் தீ விபத்து, 22 பேர் உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் செலவு மீட்பு அடிப்படையிலான மின்சார விலை நிர்ணயத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது. இது நிதி ஆபத்துகளை குறைப்பதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 4வது மதிப்பாய்வை வெற்றிகரமாக முடிப்பதற்கும் அவசியமானது என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை பணித் தலைவர் எவன் பகியோர்ஜியா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க மே மாதம் 3ஆம் திகதி முதல் மே மாதம் 6ஆம் திகதி வரை வியட்நாமுக்கு அரசுமுறை விஜயம் மேற்கொள்ள உள்ளார். சர்வதேச வெசாக் தினத்தை மையமாக கொண்டு ஜனாதிபதியின் விஜயம் அமைந்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலக நலன்புரி சங்கத்தினால் வருடாந்தம் நடத்தப்படும் உதிரம் கொடுப்போம் உயிர்களை காப்போம் எனும் தேனிப்பொருளான இரத்த தான நிகழ்வானது நலன்புரி சங்க தலைவரும் உதவி மாவட்ட செயலாளருமான உதவி செல்வி தர்சினி அவர்களின் தலைமையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை இரத்த வங்கி பணிப்பாளரின் பங்கு பெற்றுள்ளதுடன் நேற்றைய தினம் காலை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்த இரத்த தான ஆரம்ப நிகழ்வில் அரசாங்க அதிபர் திரு மகாலிங்கம் பிரதீபன், மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகனன், யாழ் போதனா வைத்தியசாலையின் இரத்த வங்கி பணி பிரிவின் வைத்தியர் கலாநிதி பி கண்ணன், பொது சுகாதார பரிசோதகர் திரு ரவீந்திரதாஸ், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் மற்றும் தாதிய உத்தியோகத்தர்கள் பங்கு பெற்றிருந்தனர். மேலும் இரத்த தான நிகழ்வில் 25 மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் குருதிக்கொடை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசாங்கத்தினால் வருடாந்தம் வழங்கப்படும் ஆயுஷ் புலமை பரிசு திட்டத்தின் கீழ் இந்திய பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்பதற்காக இலங்கையர்கள் இங்கிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. ஆயுஷ் புலமை பரிசு திட்டத்தின் கீழ் சித்த ஆயுர்வேத, யுயானி மற்றும் ஹோமியோபதி ஆகிய துறைகளில் இளமானி, முதுமானி மற்றும் கலாநிதி கற்கை நெறிகளை தொடர முடியும். ஒவ்வொரு கற்கை நெறிகளுக்குமான தகமைகள் மற்றும் தேவைப்பாடுகள் தொடர்பான விவரங்கள் கொழும்பில் உள்ள இந்திய தூதரத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. சித்த, ஆயுர்வேத, யுனானி மற்றும் ஹோமியோபதி ஆகிய துறைகளில் இளமானி கற்கை நெறி ஒன்றிற்காக விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் உயிரியல், பௌதிகவியல், ரசாயனவியல் ஆகிய பாடங்களில் சித்தியடைந்து கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் தகமை பெற்றவர்களாகவும், யோக சாஸ்திரத்தில் கலைமானி மற்றும் யோகாவில் விஞ்ஞானிமானி ஆகிய பட்டங்களுக்கு விண்ணப்பிப்பவர்கள் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் ஏதாவது ஒரு பாடத்துறையில் தகமை பெற்றவர்களாகவும் இருத்தல் வேண்டும். சித்த, ஆயுர்வேத, யுனானி மற்றும் ஹோமியோபதி ஆகிய துறைகளில் முதுமானி கற்கை நெறி ஒன்றிற்கு விண்ணப்பிப்பவர்கள் இந்திய மத்திய மருத்துவ பேரவையினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவத்துறைகளில் இளமானி பட்டத்தை கொண்டவர்களாகவும், கலாநிதி பட்டத்திற்கு விண்ணப்பிப்பவர்கள் இந்திய மத்திய மருத்துவ பேரவையினால் ஏற்கொள்ளப்படக்கூடிய துறைகளில் இளமானி, முதுமானி தகமைகளை கொண்டிருக்க வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்படும் மாணவர்களுக்கு அவர்களின் கற்றல் காலம் முழுவதற்குமான கற்கை நெறி கட்டணம் மற்றும் மாதாந்த மாணவர் உதவித்தொகை, தங்குமிடத்திற்கான உதவித்தொகை மற்றும் வருடாந்த மானியம் என்பன வழங்கப்படும் என்றும் ஆர்வமுடையவர்கள் www.a2a ICCR-government.in என்ற இணையதளத்தினூடாக எதிர்வரும் ஜூன் மாதம் 8ஆம் திகதிக்கு முன்னர் விண்ணப்பிக்கலாம் என்றும் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தின் முதல் செயலாளர் சந்தீப் சௌதாரி அறிவித்துள்ளார்.
வடக்கு மற்றும் தெற்கு மாணவர்களிடையே நட்புறவை ஏற்படுத்தும் வகையிலான சந்திப்பொன்று நேற்று இளவாலை சென்ட் ஹென்ரிஸ் கல்லூரியில் இடம்பெற்றுள்ளது. வடக்கு மற்றும் தெற்கை ஒன்றிணைத்து மாணவர்களிடையே நல்லிணக்கத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் புனர்வாழ்வு ஆணையர் ஜெனரல் மேயர் ஜெனரல் தர்ஷன கெட்டி ஆராய்ச்சியின் ஆலோசனைக்கு அமைவாக குறித்த நட்புறவு இடம்பெற்றுள்ளது. காலி அம்பேகம ஸ்ரீ நந்தராசா வித்தியாலயத்தை சேர்ந்த சிங்கள மாணவர்கள் இளவாலை கல்லூரி மாணவர்கள் பேண்ட் வாத்தியத்துடன் வரவழைத்து 2 பகுதி மாணவர்களுடனான கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இதன்போது தமிழ் சிங்கள மாணவர்கள் தங்களுக்குள் பரஸ்பரம் உரையாடி கொண்டனர். அத்துடன் அன்பளிப்பு பொருட்களையும் வழங்கி வைத்துள்ளனர். நிகழ்வில் காலி அம்பேகம ஸ்ரீ நந்தராசா வித்தியாலயத்தை சேர்ந்த 50 மாணவர்களும் யாழ்ப்பாணம் இளவாலை ஹென்றி கல்லூரியை சேர்ந்த 60 மாணவர்களும் பங்கேற்றிருந்தனர். இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்கு அமெரிக்காவில் வசிக்கும் சேனக சிறவி ரத்ன நிதியுதவி வழங்கியுள்ளார். வடக்கில் கரையோர பிரதேசங்களில் காணப்படும் போதைப்பொருள் பாவனை குறித்து இளையோர் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதைப்பொருள் பாவனையில் இருந்து இளையோரை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என மன்னார் மெசிடோ நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜான்சன் பகிரடோ தெரிவித்துள்ளார். மன்னார் மெசிடோ நிறுவனத்தின் ஏற்பாட்டில் போதைப்பொருள் வேண்டாம், நமது இளையோரை பாதுகாப்போம் எனும் துணைப்பொருளில் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. போது இளைஞர் யுவதிகள் திணைக்கள அதிகாரிகள் உள்ளடங்களாக பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வடக்கில் உள்ள கரையோர பகுதிகளை போதைப் பொருட்களின் மையங்களாக இலங்கையில் பார்க்கக்கூடிய ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாக இன்று காணப்படுகின்றது. இந்த போதைப் பொருட்களை எமது இளையோர் சிறுவர்கள் குறிப்பாக பாடசாலை சமூகத்தை சீரழிக்கக்கூடிய நிலையில் பரந்துபட்டு காணப்படுவதை நாங்கள் ஊடகங்கள் மூலம் பார்க்கின்றோம். போதை பாவனையை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, அது இருந்து எவ்வாறு எமது இளையோர்களை பாதுகாப்பது என்பது குறித்து நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அநீதி எதிராக நாங்கள் எவ்வாறு கூட்டாக குரல் கொடுப்பது, தொழிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். வடக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த விழிப்புணர்வை இளையோர் மத்தியில் முன்னெடுத்து வருகின்றோம். அதனுடன் தொடர்பு பட்டு கடமை ஆற்றுகின்றவர்களையும் உள்ளடக்கி கூட்டு கலந்துரையாடல்களையும் முன்னெடுத்து வருகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதன்போது தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண இணைப்பாளர் பசீர் முகமது ரசாக் கலந்து கொண்டு விழிப்புணர்வு கருத்துக்களையும் முன்வைத்தமை குறிப்பிடத்தக்கது. யாழில் 500 கிலோ மஞ்சளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வரும்போது யாழ்ப்பாணம் மண்டைத்தீவு பகுதியில் 500 கிலோகிராம் மஞ்சள் நேற்றைய தினம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட குற்ற தடுப்பு பிரிவினரால் குறித்த மஞ்சள் கைப்பற்றப்பட்டதுடன் 25 வயதான சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவிலிருந்து கடத்தி வரப்பட்டு கைமாறும் போதே கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைதான சந்தேக நபரை ஊர்காவத்துறை போலீசார் ஊடாக ஊர்காவத்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சீனாவின் லியோனிங் மாகாணத்தில் லியோயாங் நகரில் உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 22 பேர் உயிரிழந்ததோடு 3 பேர் காயமடைந்துள்ளதாக பீஜிங் அரசாங்க ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தீ விபத்து தலைநகர் பீஜிங்கில் இருந்து வடகிழக்கே சுமார் 580 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லியோயாங் நகரில் ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்திற்கான காரணம் தொடர்பில் எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. தீ விபத்து குறிப்பிடத்தக்க உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் மிகவும் தீவிரமானவை என சீன ஜனாதிபதி ஜிபிங் தெரிவித்துள்ளார். அத்தோடு காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்குமாறும் உயிரிழந்தவர்கள் தொடர்பில் முறையாக கையாளுமாறும் அவர்களது குடும்பங்களுக்கு உதவிகளை வழங்கவும் தீ விபத்துக்கான காரணத்தை விரைவாக கண்டறியவும் சட்டத்தின்படி பொறுப்பு கூறலை தொடரவும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். 2 அல்லது 3 மாடி கட்டிடத்தின் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளில் இருந்து பெரிய தீப்பிழம்புகள் மற்றும் புகைகள் வெளியேறும் படங்கள் இணையத்தில் வெளியாகியுள்ளன. சீனாவில் அடிக்கடி தீ விபத்து சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.